எப்பவுமே வரப்போல அதை வியந்து பார்த்துட்டு போவேன். அம்மா பெரிய பில்டிங்கு. இது என்னது ஹாஸ்பிட்டல் தானுங்க? இது ஹாஸ்பிட்டல். கட்டினது வந்து செக்ரட்டரியேட், அதாவது தலைமைச் செயலகத்துக்காக தான் கட்டினாங்க. அடிக்கிற வெயில்ல மேலே நின்றுட்டு போறேன். பாருங்க இறால் பாருங்க எப்படி பொரிஞ்சிட்டு இருக்குன்னு. வாசம் கொளுத்துதுங்க மக்கள். பாருங்க இதை பாருங்க, இது கடம்பா. இப்போ வந்து கடைசியாக பண்ணது வந்து சங்கு கறிங்க. சங்கு கறி வந்துருச்சு. சங்கு கறின்றது சங்கு கூண்டு எடுக்கிறதா ப்ரோ? சங்குலேருந்து எடுக்கிறதா? ஆரம்பிக்கலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ, வாங்க ஆரம்பிப்போங்க. அடுத்து எலிப்பூச்சிங்க பாருங்க, கால் பாருங்க பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்குது. வித்தியாசமான சேவல் இருக்குதுங்க. எலிப்பூச்சி பேர். சாப்பிடலாம். அப்படியே எடுப்போமா? பல்கான பைட்டு வித் வெங்காயத்தோட. இதுக்கு மேலே என்ன ப்ரோ வேணும்? எதுவுமே வேணாம் ப்ரோ. வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள் தமிழையும் டைட்டில் பார்த்துட்டு வந்துருப்பீங்க. ஆமாங்க, இந்த வீடியோவில் பட்டினப்பாக்கம் பீச்சில் இருக்கக்கூடிய சீ ஃபுட் தாங்க பார்க்க போகிறோம். நானும் நம்மளோட விசாகா விளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஐபிஎல் மேட்ச்சுக்கு போனப்போ நம்மளுக்கு ஒன்று ட்ராப் பண்ணார் தெரியுங்களா? அவரு வந்து அந்த அன்னைக்கு ஃபஸ்ட்டு வந்து பட்டினப்பாக்கம் பீச்சுக்கு தான் போனாங்க. அங்கிட்டு போயிட்டு இந்த இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த சீ ஃபுட்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஐபிஎல் மேட்ச்சுக்கே போனேன். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல் மேட்ச் முடிஞ்ச அடுத்த நாளே போடணும் அப்படிங்கிறக்காக ஐபிஎல் மேட்ச் எடுத்த வீடியோ ஃபஸ்ட்டு போட்டுட்டு இதை இப்போ எடிட் பண்ணி போடுறேனுங்க. வாங்க மக்கள், வீடியோக்குள்ளே போயிட்டு ஜம் 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 ஜம்னு சீ ஃபுட் நிறைய இருக்குது. கும் 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 கும்னு பாருங்க. இங்கே பாருங்க, எங்கள் ஊரில் தான் எல்ஐசி பில்டிங் பெருசாக இருக்குதுன்னு நினச்சா எல்லா ஊர்லேயும் எல்ஐசி பில்டிங் பெருசாக தாங்க இருக்குது. பயங்கரமாக இருக்குதுங்க. இந்த மாதிரி காரில் ஃப்ரண்ட்டில் உட்காந்து ட்ராவல் பண்ணும்போது இந்த சிட்டியை பார்த்து ரசிக்கிற சுகமே தனி. நல்லா இருக்குது. பழைய எங்கே பாருங்க, கோட்டை மாதிரிலாம் இருக்குது பாருங்களேன். என்ன பிரதர் இது? சர்ச்சா? வெள்ளக்காரன் கட்டினது. இங்கே பாருங்க, வெள்ளக்காரன் கட்டின கோட்டையை பாருங்க. சர்ச்சா இருக்கு. சர்ச் கிடையாது, இதெல்லாம் அப்போ இருந்த ஷாப்பிங் மால்ஸ் அந்த மாதிரி. ஓ அப்படியா? ஓகே ஓகே ஓகே. நிறைய இருக்குதுங்க. அங்கங்கே பழைய பில்டிங், பிரம்மாண்டமான பில்டிங்கு நிறைய இருக்குது. சென்னையிலேயே பெரிய பில்டிங்னா எல்ஐசி தான் சொல்லுவாங்க. எல்ஐசி எல்லாம் வந்துட்டு கீழே போயிடுச்சு. இதோ பாருங்க மக்கள், நான் இதைத்தான் சொன்னேன். எப்பவுமே வரப்போல அதை வியந்து பார்த்துட்டு போவேன். அம்மா பெரிய பில்டிங்கு. இது என்னது ஹாஸ்பிட்டல் தானுங்க? இது ஹாஸ்பிட்டல். கட்டினது வந்து செக்ரட்டரியேட், அதாவது தலைமைச் செயலகத்துக்காக தான் கட்டினாங்க. இது வந்து இவரு முக அழகு ஸ்டாலின் கருணாநிதி ஐயா கலைஞர் இருக்கும்போது கட்டினது ப்ரோ. கலைஞர் இருக்கும்போது கட்டினதா? அவங்க பீரியட்ல, அதாவது இப்போ அவங்க இருக்காங்க. இதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவங்க தானே இருந்தாங்க ஏடிஎம் கேக்கு முன்னாடி. அப்ப வந்து கட்டினது எதுக்காகனா தலைமைச் செயலகத்துக்காக கட்டினாங்க. அதுக்கப்புறம் அம்மா பீரியட் மாறினோடனே அம்மா என்ன பண்ணிட்டாங்க, இவ்வளவு பெருசா எதுக்கு வந்து வேஸ்ட் பண்ணணும், தலைமைச் செயலகம்னா பழசுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதை ஹாஸ்பிட்டலா மாத்திட்டாங்க. ஓ இப்போ ஹாஸ்பிட்டலா? ஆமா, இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபியூச்சருக்காக கட்டினது தலைமைச் செயலகம். ஃப்ரண்ட்ல வந்து ஃப்ரண்ட் டெஸ்க், அதாவது இப்போ நம்ம ஒரு ஆபீஸ் போறோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாஃப் லெவல்ல இருந்து எம்டி வரைக்கும் போகும்ல, சோ அந்த மாதிரி இது கட்டினது தான். கீழே இருக்கவங்கல இருந்து மேல வரைக்கும், அதாவது சிஎம் ரூமே வந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்கும். அதை பத்தி டீட்டெயிலா நிறைய பேர் ரிவ்யூ வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. அதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா அந்த மாதிரி சர்ச் பண்ணி பாத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏ ஹாஸ்டலா? அப்படின்னா வந்து எம்எல்ஏ ஹாஸ்டல் அப்படின்னு என்ன பிரதர்? எம்எல்ஏ எல்லாம் இருக்காங்க ப்ரோ. ஆமா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க தான் ஸ்டே பண்ணிருப்பாங்க. வெளியூர்ல இருக்கவங்க எல்லாம் வந்து இங்க வந்தா இங்க வந்து மீட்டிங்க்கு வரும்போது அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க தான் தங்கியிருப்பாங்களா மக்கள்ஸ். அடுத்து பாருங்க, நம்ம ஆளு மேல ரூஃப் ஓபன் பண்ணிட்டாரு. மேல நிக்கிறீங்களா அப்படின்னாரு. சரி ப்ரோ நிக்கிறேன் ப்ரோ அப்படின்னா. நிக்கிட்டா ப்ரோ? மேல நின்னுவாங்க. மேல நின்னு வீடியோ எடுங்க, இன்னும் ஈஸியா இருக்கும். அப்படியா? சரி ரைட்டு, இருங்க வரேன். அடிக்கிற வெயில்ல மேல நின்னுட்டு போறேன். எல்லாம் நம்மள தான் பாப்பாங்க நினைக்கிறேன். வாங்க போலாம். இப்போ
இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லைட் ஹவுஸுங்க. அதாவது கலங்கரை விளக்கம்னு சொல்லுவாங்க. கப்பலுக்கெல்லாம் வந்து திசை காட்டியாக இருக்குமல்லங்க, அதுதான் இது. லைட் ஹவுஸ் கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்கும். தென் அப்படியே ஜில்லுன்னு காற்று வாங்கிட்டு சல்லுன்னு நம்மளுடைய பயணம் பட்டினப்பாக்கம் நோக்கி போயிட்டு இருக்கு. இங்கிட்டு பாருங்கள், யானையும் காளமாடும் ரெண்டும் ஒரே தலை கொண்ட மாதிரி. ஒரு சைடு இருந்து பார்த்தா யானை தெரியும், இன்னொரு சைடு இருந்து பார்த்தா காளமாடு தெரியும். இதெல்லாம் சின்ன வயசு புக்லேயே படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். சில கோயில்கள்லையும் பார்த்துருப்போம். பீச்சை ஒட்டிய ரோடு, அந்த கடல் காற்று அப்படியே ஜில்னு அடிக்க அப்படியே நின்றுட்டு பயணம் பண்ணுறது ரொம்பவும் சந்தோஷத்தை கொடுக்குதுங்க. இந்த இடத்துல ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ நம்ம என்ட்ராக இருக்க இடம் தான் வந்து மீனவ குடியிருப்பு பில்டிங்ஸ், அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே. ரொம்ப சின்ன குடிசையில் தான் இருந்திருப்பாங்க. அரசாங்கம் வந்து இவங்களுக்காக இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்லாம் கட்டி இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கிறதெல்லாம் எவ்வளோ கிரேட்டுன்னு சொல்லலாம். சூப்பரில் செம்மங்க. பாருங்கள் எத்தனை அப்பார்ட்மெண்ட் பாருங்களேன். அது அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ட்ராயிங்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அதெல்லாம் செம்மையாக இருக்குது. நெய்தல் நில மக்கள் இவங்க தான் வந்து கிட்டத்தட்ட இந்த சென்னையில் ரொம்ப பூர்வீகமாக இருக்கிறவங்க யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த சென்னை சைடு, இந்த பீச் சைடு இந்த மீனவர்கள் தான். சூப்பருங்க, நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சுங்க. அப்படியே பீச்சு காற்றுல அப்படியே சில்லுன்னு காற்றை வாங்கிக்கிட்டு அடிக்கிற வெயிலில் பட்டினப்பாக்கம் நோக்கி பயணித்ததெல்லாம் ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. இங்கே பாருங்க, எல்லா போட்டு வலை எல்லாம் மீன் பிடிக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் தான். மக்கள் ஃபைனலி பாருங்கள், பட்டினப்பாக்கம் வந்துட்டான். இங்கிட்டிருந்து அப்படியே எடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து மீன் சாப்பாட்டு கடை தான் போல். ப்ரோ சொன்னார், இன்னொரு அண்ணாவும் சொன்னார், பழவேற்காட்டிலேருந்து ஒரு அண்ணாவும் சொன்னார். இந்த இங்கே இருக்கக்கூடிய லாயர்ஸ் நிறைய பேர் வந்து மத்தியானத்துக்கு சாப்பாட்டுக்குலாம் இங்கே தான் வருவாங்களாம்மா. ரொம்ப ஃபேமஸாம்மா, சூப்பராக இருக்குமாம்மா. இப்போ நானும் ப்ரோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். சாப்பிட்டு அதுக்கப்புறம் பீச்சுக்கு போகலாங்க. அங்கே கண்டிப்பாக போய் கால் நாளைக்காமல் நான் வர மாட்டேன். ஏன்னா நம்மளாம் என்னைக்காச்சும் ஒரு நாள், ஆடிக்கு ஒரு நாள், அம்மாச்சிக்கு ஒரு நாள் தான் வந்து பீச்சே பார்க்குறது. வாங்க போகலாம், வாங்க காட்டுறேன் பாருங்க. அப்படியே இங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக சீ ஃபுட்டு தான் மக்கள். இங்கே பாருங்களேன், அண்ணார் வந்து இறால் இருக்குல்ல, இறாலை ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்காரு பாருங்க. வா சூப்பராக இருக்குது. அப்படியே இங்கே பாருங்கள் மக்கள், மீன்லாம் இருக்கா அடிக்க வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம கூட அப்படியே அங்கே போயிட்டாரு. வரேன் ப்ரோ, வரேன். என்னக்கா மீன்? நெத்திலியா? ஓகே மஜாவாக இருக்குமா? ரைட்டு. ரைட்டு. வாருங்க. இது என்னக்கா அது? இறாலா? சூப்பர் காட்டுங்க பாப்போம். ரைட். ரொம்ப இது பண்ணுறாங்க. அடுத்து பாருங்க, இங்கே நெத்திலியாம்மா பயங்கரமாக வேலை செய்கிறாங்களே. அப்படியா? ஓ ரைட்டு. சுட தான் பண்ணுவாங்களாம்மா. எவ்வளோக்கா அதெல்லாம்? இது எவ்வளோக்கா அது? எல்லாமே 100 ரூபாயா? ஓகே. அதாவது இந்த மாதிரி வந்து எந்த கறி மீன் ஐட்டத்தில் எதாவது வாங்கி சாப்பிட்டாலுக்கா, அதாவது ஒரு பிளேட் வாங்கினாலுமே 100 ரூபாய்ங்களாம்மா மக்கள். சரிதா, எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. ஏறுற மாதிரி பெடுப்பாங்க பாருங்களேன். இப்போ வெட்டிக்குது. ஓ, அதனால தான் மேலே துண்டு கட்டியிருக்கீங்களா? அதான பார்த்தேன். இதெல்லாம் ஆரம்பத்திலே சொல்கிறதில்ல. ரைட்டு. பாருங்க, சுட முறுன்னு ரெடி பண்ண நெத்தலி. ஏங்க அடுத்து பாருங்க, அக்கா வந்து கடை பேர் எடுத்துட்டியாப்பா அப்படின்னாங்க. இல்லைக்கா அப்படின்னேன். கடை பேர் வந்து சக்திவேல் அப்பாவம்மா. அவங்களுடைய அப்பா நினைவாக வந்து கடை இது பண்ணியிருக்காங்க. ஏசியம்மா? ஏசிங்களா? ஓகே. ஏசி. ஓகே. பார்க்குறேன். சக்திவேல் அப்பா இதான் கடை. சக்திவேல் அப்பா கடைக்கு சூப்பருங்க. வாருங்க, எல்லாம் வெளியே கட்டிட்டு இருக்காங்க ஏசியில் ஜம்மு. எல்லாமே சாப்பிட்டு நிற்கிறாங்க. எல்லாம் ருசியாக தான் சொல்லுவாங்க. அப்படியா? நல்லா இருக்குதா? நீங்க செய்யறது போடுறது. ஃப்ரெஷ்ஷாக பிடிக்கிற மீன். அதான் பிடிக்கிறது அப்படியே செய்யறது. சரிக்கா. வாவ், பாருங்க இறால் இருக்குல்ல, ப்ரான். அதை பாருங்க எப்படி பொரிச்சிட்டு இருக்காங்க பாருங்களேன். சத்தியமா வேற லெவல். சூப்பர்க்கா. பாருங்க. சேர்த்து தான் எடுத்துட்டு இருக்கேன். ஜம்முன்னு இருக்குது பாருங்க. அப்படியே கலக்குங்க. நிறையா உள்ள மசாலாலாம் போட்டு இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. எல்லாம் தான் டெய்லி நான் எல்லாம் இங்கே தாங்க சாப்பிடுவேன். பார்க்கும்போதே எச்சில் ஊருது. அப்படியே இங்கே வாங்க. இது ஐலா மீனாக்கா? சீலாவா?
சீலா வஞ்சிரமா? சீலா வஞ்சிரமாமா மீன் பேர். இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அடாடாடாடாடாடா, வேற மாதிரி. திருப்பீங்களாக்காப்பா? கமான். நான் பாருங்க சத்தியமா டெம்ப்டிங் ஆகுது மக்கள். பக்காக்கா, செம்மக்கா. வேற மாதிரி. எத்தனை வருஷமாக்கா கடை வச்சிருக்கீங்க? 1 இயரா? சரி பரவாயில்ல, சூப்பர். உண்மை சொல்கிறாங்க மக்கள் டக்குன்னு. ஒரு சில 5 வருஷம் 6 வருஷம் போய் சொல்லாமல் கரெக்டாக 1 வருஷம் அப்படியே சிம்பிளாக சொல்கிறாங்க. ஜனவரி இல்லையா? போன ஜனவரி. ஓகே. அது என்னது? கடல் அது ஓகே. இது என்ன வைக்கிறாரு? அது பேர் என்ன? கடம்பாவா? அது என்ன மீனா? அது என்னது? ஆமாம், ஜெல்லிபிஷ் தானே அது? ஓ சரி அப்படின்னு சொல்லலாம். குட்டி ஆக்டோபஸ். ஓ ரைட். ஆக்டோபஸா? ஓ குட்டி ஆக்டோபஸ். ஆமாங்க. வா, பயங்கரமாக இருக்குதுங்க. அதான். ஓகே மக்கள்ஸ், இங்கிட்டு பாருங்க. கடை பேர் வந்து பட்டினப்பாக்கம் கடல் விருந்து. இங்கிட்டு தான் போய் சாப்பிட போகிறோம். மேலே பாருங்கள் ஃப்ளைங் போயிட்டு இருக்கு பாருங்க. சரி வாங்க போல வாங்க. எப்பா ஏங்க உண்மையாலுமே சொல்கிறேன், இப்போ நாங்களாம் ஈரோட்டுக்காரங்களா. இப்போ நான் இதுக்கு முன்னாடி மெரினா பீச்லாம் வந்துருக்கிறேங்க. வந்துட்டு மெரினா பீச்சில் அங்கே அந்த தள்ளுவடி கடை அதுதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இவ்வளோ வெரைட்டியான ஃபுட்டெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. சத்தியமாக எனக்கு அதை பார்க்கும்போதே அப்படியே பாருங்க. காலையில் நான் சாப்பிடல, நான் பயங்கர கொலபசியில் இருக்கிறேன். இன்றைக்கி ஒரு புடி தாங்க. ஓ பாருங்க, இங்கே இருந்து அடிக்க வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? பங்கமாக இருக்குதுங்க. இதெல்லாம் என்னண்ணா? இது என்ன சங்கா? அது சங்கு. இது மீன் கிரேவியா? இது எறா கடம்பா முடிஞ்சா ஹீட் பண்ணிருக்காங்களா? இது இங்க மீன் இந்த மீன் அது வந்து வவால் மீன், ஐலா. ஓகே. இதுனா முட்டை தொக்கு. இதுனா நெத்திலி. அது நண்டு. இது நெத்திலியா? எலிப்பூச்சியா? கடலை கிடைக்கிறதா? கடலை கிடைக்கிறதா? ஓகே. சொரா புட்டு அப்படியா? பாருங்க. அப்பா பாருங்க, இது பண்ணி இறால் இருக்காமல அதை பாருங்க. ஃப்ரை பண்ணி வச்சு இது பண்ணிருக்காங்க. எடுத்து கொட்டிட்டு இருக்காங்க. வேற லெவலுங்க. என்ன கிரேவிங்க? டூனா ஃபிஷ்ஷா? டூனா ஃபிஷ் கிரேவியாமா? என்னால் பேச முடியல மக்கள். வாயில் அவ்வளோ எச்சு ஊறுதுங்க. இத்தனை பார்த்துட்டு இருந்து சாப்பிடாம இருக்க முடியல. சங்கு கறி. செம்ம. ஐட்டத்தை பார்த்து அதெல்லாம் ஸ்மெல் பண்ண என்னால் பேச முடியல. பேச வாயில் எச்சில் அவ்வளோ ஊறிக்கிட்டே இருக்குது. வாழ்க்கையிலேயே ஆரம்பிச்சிட்டா அந்த டைலாக் அடி நினைக்காதீங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு இதுதான். இப்போ எங்கள் ஏரியா சைனா கறிகளுக்கு பஞ்சம் இருக்காது. ஆனால் மீன் இத்தனை விதமான ஐட்டத்தெல்லாம் வந்து கண் கூட நேரில் பார்க்குறது உண்மையுமே ப்ராமிஸாக சொல்கிறேன். என் லைஃப்பில் இன்றைக்கி தான் பார்க்குறேன். சுறா புட்டெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். இன்றைக்கி தான் கண்ணா நேராக பார்க்குறேன். உண்மையுமே பார்க்கறதுக்கு பங்கமாக இருக்குது. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாங்க. சரி வாங்க சாப்பிட்லாம். காலையும் சாப்பிடலாம். நான் கொலா பசியில் இருக்கேன். ஆரம்பிக்கலாம் வாங்க. இங்கே பாருங்க, அதுக்கடுத்து இதுதாங்க மெனு. இறால் ஃப்ரை, கடம்பா ஃப்ரை, சுறா புட்டு, நெத்திலி ஃப்ரை, எலிப்பூச்சின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அது. அதுக்கப்புறம் இங்கே வாங்க சங்கு கறி, மீன் கிரேவி, சிக்கன் கிரேவி, மீன் கட்லெட்டு, நண்டு ஃப்ரை. இதில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, மெயின் நம்ம சாப்பிடாதான் சொல்லணும். சங்கு கறி ப்ரோ. சங்கு கறி ஓகேவா? நல்லா இருக்குமா? நான் சொல்கிறேன். இது சங்கு கறி சொல்லுங்கள். சங்கு கறி. அப்புறம் வந்து எலிப்பூச்சி. அது நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டேன். ஸ்பிட்டும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அதுவும் சாப்பிட்டதில்லை. கடமா சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இறால் சாப்பிட்ருக்கேன். ஆனால் அவங்க வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி கடல் இறால் கிடைக்கும். ஆமாம், அதெல்லாம் வந்து ரொம்ப பழசு தான். இங்கே தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு நினைக்கிறேன். ப்ரோ என்ன வெள்ளையாரவா? கடல் வெள்ளையாரவா? ரைட்டு. சரி ப்ரோ, ஓகே. கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக சொல்லுங்கள் ப்ரோ. அதாவது சங்கு கொடுங்க, எலிப்பூச்சி ஒன்று கொடுங்க. சங்கு ஒன்று, எலிப்பூச்சி ஒன்று, ஒரு கடம்பா ஒன்று கொடுங்க. ஓகே ப்ரோ. வேற எறா சொல்லா ப்ரோ? எறா நெத்திலி இருக்குது. ப்ரான் ஒன்று கொடுங்க. எறா ஒன்று கொடுத்துருங்க. A few moments later. மக்கள் அடுத்து பாருங்க, நம்ம ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்துருச்சு. இது என்ன ப்ரோ? எலிப்பூச்சி, மீன் ரெண்டு சைடு ஸ்மூத் பண்ணிருக்கேன். ஓகே. எலிப்பூச்சினா இது என்னங்க ப்ரோ? அது மோல் கிராப்னு சொல்லுவாங்க. அதாவது நண்டு வகை தான் அது. பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணு உரமாக மண்ணிலே இருக்கும்.
மண் ஓரமாக மண்ணு உள்ள புதைச்சிட்டு இருக்கும். அதான் அது அது மேலே வந்து சின்னதாக ஒரு சின்ன தோல் மாதிரி தான் இருக்கும். அதை பிரிச்சுட்டு அப்படியே செய்யலாம். ஓ சரி 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 இப்போ தாங்க ஃப்ளாஷ் அடித்தேன். இப்போ தான் நல்லா இருக்குது, நல்லா தெரியுது. இதாக பாருங்கள், இதுதாங்க அந்த எலிப்பூச்சின்றது. சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. சாப்பிட்டு பார்த்துக்குவோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது எல்லாமே இறால் நம்ம சாப்பிட்ருக்கோம், நம்ம இறால் நம்ம சாப்பிட்ருப்போம். பட் இங்கே கடலில் வந்து வாங்கி சாப்பிட்றது எப்படிங்கிறதான் தெரில, சாப்பிட்டு பார்ப்போம். அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், இது வந்து சங்கரா மீன். அதுக்கப்புறம் அப்படியே பாருங்கள், பிரதர் வந்துட்டாரு. பிரதர் கடம்பாவா? ஆமாம், இப்போ ஃப்ரெஷ்ஷாக போடுது. ஓ ஃப்ரெஷ்ஷாக போட்டதா? கடம்புறது இது ஆட்டம்ஸ் மாதிரி ஸ்ப்ரிட். ஓகே 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 ஓகே. இங்கே பாருங்க மக்கள், அடுத்து வந்து கடம்பாங்க. இப்போ வந்து கடைசியாக கொண்டது வந்து சங்கு கறி வந்துருச்சு. சங்கு கறின்றது சங்கு கூட எடுக்கிறதா ப்ரோ? சங்கு உள்ள எடுக்கிறதா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃப்ரான்லேருந்து ஆரம்பிக்கலாம் ப்ரோ. ஓகே சரி, ஓகே சாப்பிடலாமா? செம்ம யூஸ் பண்ணுற மசாலா தான் ஒரு பொடி அந்த பொடி தான் நல்லா இருக்கும். அது எல்லாமே வந்து இவங்களே ரெடி பண்ணுறது தான். இவங்களே பொடியா? அதாவது அவங்க வந்து ஒரு பொடி ரெடி பண்ணுறது, அதாவது நிறைய பொடி யூஸ் பண்ணுவாங்களாம்மா. அது அந்த பொடி எல்லாமே இவங்களே ரெடி பண்ணுறதாம்மா. ஆமாம், நிறைய பொடியாக இருந்துச்சு பார்த்தீங்களா? அடுத்தது வந்து 2 பிரான் எடுத்து பிரானே சாப்பிட போகிறேன். அடுத்தது எனக்கு போக மனம் இல்லை. உண்மையாக சொல்கிறேங்க மக்கள், சூப்பராக இருக்குதுங்க. இந்த பொடி உங்களுக்கு தனியாக தெரியும். அந்த பொடி சூப்பராக இருக்குது. மேலே எப்படி நம்ம சோளக்கிறது அன்னைச்சு பழத்துக்கு மேலே அந்த மிளகு தூவி சாப்பிட்டே போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த டிஷ்ஷஸ்க்கு மேலே அந்த பொடி தூவாங்க பார்த்தீங்களா? அல்டிமேட். கடம்பாவா அதுக்கு பேர்? கனவாவா? நான் தான் கடம்பான்ட்டு இருந்தேன்னா. ஓகே, கடம்பா தான் சொல்லுவாங்களா? ஓகே ஓகே. ஆமாம், போர்டில் அப்படி தான் போட்டுருந்தாங்க. அடுத்து பாருங்கள், கடம்பா நிறைய பேர் சொல்கிறாங்க. சாப்பிட்டு பார்ப்போம். இதெல்லாம் வாழ்க்கையிலே முறையாக சாப்பிட்ற மக்கள். இங்கிட்டிருந்து கடலுக்கு 400 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற ஈரோட்டுக்காரன். சூப்பராக இருக்கு. இந்த சைடு சொல்ல வார்த்தை இல்லை ப்ரோ, எனக்கு முடியல. புதுசாக டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் வந்து கெட்டியாகிற மாதிரி இருக்குது, ஆனால் சூப்பராக இருக்கும். ஒவ்வொன்றும் ஒரு டேஸ்ட்டு. இதில் மெயின் என்னென்னா, நம்ம யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த மசாலா மேலே, அந்த மசாலா அவங்க மேலே தூங்குறாங்க பார்த்தீங்களா அந்த பொடி, அதுதாங்க வேறு லெவலு. கனவா சாப்பிட்டா அதுக்கடுத்து அந்த வித்தியாசமான பேர் எலிப்பூச்சின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? வாங்க அதை ட்ரை பண்ணலாம். வித்தியாசம். ஆமாம் ப்ரோ, இது வித்தியாசமாக இருக்குது ப்ரோ. நண்டே வந்து கவுத்துப்பட்ட மாதிரி. ஆமாம், வித்தியாசமாக இருக்குது. இதை பாருங்க மக்கள், இங்கே பாருங்க, இது பாருங்க, பெருசாக இருக்குது. சரி, அது இன்னும் அமைப்பே இல்லாத மாதிரி இருக்குது. சாப்பிடுங்க, ஒரு பைட் எடுங்க. அப்படியே முழுங்கிடணும். ஓகே ஓகே. ஓகேங்க. அடுத்து எலிப்பூச்சி. இங்கே பாருங்க, கால் பாருங்க பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்குது. வித்தியாசமான சேவல் இருக்குதுங்க. எலிப்பூச்சி பேர். சாப்பிடலாம். இறாலே வந்து கொஞ்சம் முறுக்குன்னு சாப்பிட்டே அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. இது எப்படியோ டேஸ்ட்டு தான். பட் இது முன்னாடி சாப்பிட்டு ஏதோ ஒன்று சாப்பிட்டுங்க அந்த மாதிரி இருக்கு, சொல்ல தெரியல. மேலே வந்து லேயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொறுன்னு இருக்குது, கிறிஸ்பியாக இருக்குது. உள்ளே வந்து ரொம்ப சதையாக இருக்குது. சாப்பிடும்போது அந்த கிறிஸ்பி இது ரெண்டுமே மிக்ஸ் ஆகி மறுக்கு அது வித்தியாசமாக இருக்குது மக்கள். நான் ரொம்ப அப்படி பரவசத்தில் இருக்கிறேன், வேற மாதிரி. ஆமாம், ஃபுல் வைப்பில் இருக்கேன். வாழ்க்கையிலே சீ ஃபுட்டு இந்த மாதிரிலாம் கடலுக்கு வந்து இங்கே தான் இன்றைக்கி தான் சாப்பிட்றேன். வேற மாதிரிங்க, செம்மையாக இருக்குது. எலிப்பூச்சிங்க நம்ம பேரை கேட்டு இப்போ நம்ம ஏரியாக்காரருக்குலாம் ஈரோடு இந்த பக்கம் சென்னைக்காரங்களே தெரியும். நம்ம ஏரியா சைடில் வந்தால் வித்தியாசம் என்னடா அது நினைப்போம். மஸ்ட் ட்ரை, சரிங்களா? இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணி இந்த பக்கம் வந்தால் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். சூப்பராக இருக்குது, நல்ல ஒரு அனுபவம். வாங்க அடுத்து ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட்டு சங்கு கறிங்க. நானே சாப்பிட்டது. நீங்கள் சாப்பிட்டது இல்லையா? கிடைக்கிறது அவ்வளோ ரேரா? ஓகே 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 ஓகே. வாங்க, ப்ரோவே சாப்பிட்டது இல்லையாமாங்க? சரி வாங்க மக்கள், நம்மளும் எடுப்போம். பைட் எடுத்து வித் வெங்காயத்தோடு எடுப்போம். நல்லா பல்கான பைட் எடுப்போம். சூப்பர், நல்லா கிரேவி கணக்காக இருக்குதுங்க. ஆரம்பிக்கலாமா ப்ரோ? நீங்களே சாப்பிட்டதில்ல, நீங்கள் ஆரம்பிங்க. ஒரு பைட் எடுங்க பார்ப்போம். ரப்பர் மாதிரி இருக்குது. இதுவும் எறா மாதிரி தான் இருக்குது. எறா மாதிரி தான் இருக்கா? ஓகே ஓகே.
பெரிய டிஃபரன்ஸ் வெரி டிஃபரன்ஸ் இல்லை. ஆனால் இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல, அது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. அதே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. நிறையவே டிஃப்ரெண்டாக. வாங்க அடுத்து நம்ம ஆரம்பிப்போம். எனக்கு இப்போவே இந்த ஃபோனை ஆஃப் பண்ணி தூக்கி அந்த பக்கம் ஓர வச்சுட்டு உட்காந்து வலுவாக சாப்பிடலாம் ஆசையாக இருக்குதுங்க. உண்மையாகவே சொல்கிறேங்க. இதுக்கு முன்னாடி நாங்களாம் மெரினா வந்திருக்கோம், பசங்களாம் வந்திருக்கிறோம். அங்கே மெரினா வந்துட்டு அங்கே கடலில் குளிப்போம் போவோம். இந்த பக்கம் இந்த மாதிரி பட்டினப்பாக்கம் ஊர் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு சைடிஸுமே 100 ரூபாய்க்கு தருவாங்க. அப்போலாம் தெரியாது. உண்மையுமே சொல்கிறேன், 100 ரூபாய்க்கு குவான்டிட்டி என்னமோ பார்த்தா கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். அதெல்லாம் கிடையாது. கரெக்டான குவான்டிட்டி, அல்டிமேட் டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா பட்டினப்பாக்கம் ட்ரை பண்ணி. இது வந்து கடை ப்ரொமோஷன் கிடையாது. நம்ம எதாச்சியாக நீங்கள் நம்ம ப்ரோவோட வந்து சாப்பிட்றோம். உண்மையாகவே சொல்கிறேங்க, எனக்கு ரொம்ப வேறு லெவலில் நான் ரொம்ப வைப்பு இருக்குது, சந்தோஷமாக இருக்கேன், அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடு. என்ன நெக்ஸ்ட்டு பாருங்கள், சங்கரா மீன் அப்படியே எடுப்போமா. பல்கான பைட்டு வித் வெங்காயத்தோட ஏதாவது எடுக்க அப்படின்னா இந்த மாதிரி சாப்பிட்டா தான் மக்களுக்கு பிடிக்கும். கொஞ்சம் மாதிரி சாப்பிட்டாலும் பிடிக்காது. ப்ரோ எடுத்து சாப்பிடுங்க ப்ரோ. சாப்பிடுங்க பாருங்க. எடுக்கிறீங்களா? ப்ரோ வந்து வாயிலேயே வந்து சொல்லவே மாட்டுறாரு. அந்த டேஸ்ட் வாயிலேயே டான்ஸ் ஆடுது போல. அடுத்த போயிட்டாரு. முழுங்கவே இல்லை, அதுக்குள்ளே அடுத்த போயிட்டு. இல்லை பண்ண சூப்பராக இருக்கு ப்ரோ. மக்கள்ஸ் இந்த ஃபிஷ்ஷோட ரேட் வந்து 200 ருபீஸ் சொன்னாங்க, 200 சொன்னாங்க. பார்த்தா வெளியே வந்து எனக்கு பார்த்தா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஏன்னா அங்கே எங்கள் ஏரியா சைடில் ரொம்ப கம்மி தான். ஆமாம். பட் அந்த டேஸ்ட் இருக்கு பாருங்க, சான்ஸே இல்லைங்க மக்கள். உண்மையாகவே சொல்கிறேன், வேற மாதிரி சூப்பராக இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு, ரொம்ப எக்ஸைட்டட். அது எலிப்பூச்சி ஆவா யாரால ப்ரோ மிக்சிங் போட்டுட்டு இருக்காரு. எல்லாம் தங்க கறிங்க. சூப்பர் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. இந்த மாதிரி இடத்துல கூட்டு வந்து ரொம்ப தேங்க்ஸு. செம்ம, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மக்கள். மக்கள்ஸ் அடுத்து பாருங்கள், மீன் குழம்போடு சாப்பிட போகிறோம். சூப்பரு ப்ரோ. உள்ள பீஸ் எதாவது இருந்துச்சு, அதை எடுத்து போடுங்க. ஒன்றுமே இல்லை, கலந்து. அது என்னது? தலை. ஓகே ரைட், வைங்க சாப்பிடுவோம். சூப்பரு. இதானே ப்ரோ அது? ஓகே ஓகே ஓகே. பஞ்சரத்தில் போடுது ப்ரோ. பஞ்சரத்துலையா? பஞ்சர மீனில் போடுது. ஆ, இது வந்து நாங்கள் புட்டு மாரி போட்டு அது வந்து கட்லேட், நம்ம எப்படி கட்லேட் போடுவோம். ஆமாம், அந்த சாதா பீஸெல்லாம் எடுத்து கட்லெட்டாக ரெடி பண்ணுறது. சாப்பிட்டு பார்த்து எப்படி சொல்லுங்கள். கண்டிப்பாக வடை மாதிரி இருக்குது. வடையத்தான் வந்து கட்லெட்டுன்றாங்க, வஞ்சரத்தில் போட்ட கட்லெட்டாமா. சரி வாங்க ஒரு பைட் சாப்பிட்டு பார்ப்போம். நம்ம ப்ரோ வரட்டும், ஒரு ஆஃப் மட்டும் எடுத்து சாப்பிடுவோம். ப்ரோ இங்கே வெளியே போயிட்டார் டக்குன்னு. இங்கே பாருங்களேன், நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருக்குது தெரியுமா? பைட்டும் போட்டு காமிக்கிறேன் பாருங்க, சரிதா? பண்ணாக்கா இருக்குதுங்க. உள்ள பச்சை மிளகாலாம் வச்சு. ஓகே மக்கள், வாங்க சாப்பிடலாம். சான்ஸே இல்லை மக்கள், சூப்பருங்க. நெக்ஸ்ட்டு குழம்பு வித்து சாப்பாடு இங்கே சாப்பிட்டு பார்த்துருவோமா? அப்படியே கலந்து மீன் பீஸ் இருந்துச்சு. நான் சும்மா ஒரு நைட்டாக சாதா பீஸ் எடுத்து வச்சேன். அப்படியே ஒரு பிசைஞ்சு அப்படியே அள்ளி ஓகே. மீன் குழம்பு ஆஸ் யூஸ்வல் நார்மலாக இருக்குங்க. கடல் சைடு இந்த மாதிரி டேஸ்ட் கிடைக்குமா அதே டேஸ்ட்டில் இருக்குது. ஆனால் இந்த சைவீஸ் எல்லாம் தாங்க வேற மாதிரி. நம்ம ப்ரோ சாப்பாடுலாம் இது வேணான்ட்டாரு, ஜூஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இருக்காரு. சாப்பிட்டு வந்தீங்களா? ஓகே ஓகே ஓகே. சரி ஓகே மக்கள், வாங்க நம்ம விழுது கட்டுவோம். சூப்பராக இருங்க. சுறாப்புட்டா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஆர்டர் பண்ண சுறா புட்டு வந்துருச்சு. பேக் கேமரா காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், இதோட வந்து வீடியோ முடிச்சிக்கலாம் மக்கள். ஃபைனலாக சுறா புட்டு காமிக்கிறேன் பாருங்க. நம்ம இது தெனாசு செய்வோம் தெரியுங்களா? மீன் முட்டை எடுத்து தெனாசுன்னு சொல்லிட்டு செய்வோம், அது மாதிரி தான் இருக்குது. பட் இது எப்படின்னா ரொம்ப பொடியாக சதையை மட்டும் கலெக்ட் பண்ணி அதை வச்சு செய்வாங்க போல். சுறா புட்டுன்றது என்னன்னு தெரியல, பட் வா சொல்லிட்டு கேட்கலாம். சுறா மீனா? பெரிய மீன் இருக்குல்ல, அந்த மீனியா? மீன் வந்து எடுத்து அவிச்சு ஸ்கின்னை மட்டும் எடுத்துட்டு உள்ள சதை மட்டும் எடுப்பாங்க. அது
அதில் வந்து அந்த மாதிரி செய்வாங்க. சதையில் அந்த மாதிரி செய்கிறது. சுறா மீன் இல்லை. ஓ அதான் சுறா புட்டா. ஓகே 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 ஓகே. எங்க சுறா மீனே சாப்பிட்றோமுங்க. ஓகே ஃபைனல் சேஸ். ஓகே மக்கள் சேஸ். ஃபைனல். டேஸ்ட் வந்து முட்டை வறுத்த என்ன டேஸ்ட் இருக்கும் அந்த மாதிரி இருக்குதுங்க. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா இருக்குது மக்கள். இதை வந்து ஏதோ ஒரு டிஷ் வாங்குகிறோம், ஒரு ஒரு டேஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்ம சொல்லிடலாம் இது இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம். இருக்கிற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. மொத்தம் ஆல் ஓவர் எல்லாமே இந்த சைடிஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே 100% அல்டிமேட்டாக இருந்துச்சு. குழந்தை ஆஸ் யூஸ்வல் நார்மலாக நம்ம என்ன சாப்பிடுவோமோ நம்ம ஊர் சைடு என்ன சாப்பிடுவோமோ அதே மாதிரி இருக்குது. ரைட் ஓகே. அடுத்து நானும் ப்ரோ ஜாலியாக பேசிக்கிட்டுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜூஸ் ஒன்று வாங்கி அடிச்சுட்டு இடத்த காலி பண்ணலாம். இன்றைக்கி சாயந்தரம் IPL மேட்ச்சுக்கு டிக்கெட் இருக்குது, போகலாம். அந்த வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இந்த வீடியோ இதுக்கு அப்புறம் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. சரி ஓகே. அந்த வீடியோ பார்க்கலாம்னா இந்த வீடியோ முடியும் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துருங்க மக்கள். அதுக்கடுத்து பாருங்கள் இங்கே சாப்பிட்ருக்காங்க தெரியுங்களா. இங்கே வந்து அந்த அக்கா வந்து எங்கள் ஊருக்காரங்க, ஈரோடம்மா, கருங்கல் பாளையம்மா. எப்படி இருக்குது? நல்லா இருக்காக்கா? நல்லா இருக்கு. ஓகே 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 சூப்பருங்க. இங்கே வந்து பாருங்க எங்கள் ஊருக்காரர் பார்த்துட்டேன். சூப்பராக இருக்குதுங்க. இது பிளாஸ்டிக்கில் இருக்குது. இது பரவாயில்லைங்க. ஒரு டைம் யூஸ் பண்ண மாட்டோம், யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் பிளாஸ்டிக் கூட தேவை அதிகமாகும். கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணிட்டு அந்த மெத்தட் எவ்வளோ பரவாயில்ல. சூப்பர். இந்த பாட்டில் யூஸ் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். உள்ளே வந்து அந்த குண்டெல்லாம் இருக்குல்லங்க, அதனால் இதை வந்து ரிட்டர்ன் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே நல்லா இருக்கு. செமையாக சாப்பிடணும். சாப்பிட்றேன், ட்ரை பண்ணுறேன். முடியல ப்ரோ. ஒரு ஆசையில் தேவை. ஃபஸ்ட் எடுத்தோடனே விரித்தனமாக இருக்குதுங்க. ஒரு காணாத கண்ட மாதிரி ஆசையாக இருந்தது. இப்போ திங்க வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட முடியல. சாப்பிடலாம் மக்கள். வாருங்க மக்கள். அப்படியா? ஓகே 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 சூப்பர் சூப்பர் சூப்பர். இங்கே பாருங்க மென்மேலும் ஆர்டர்கள் உள்ளே போயிட்டே இருக்குது. ஓகே ப்ரோ, கொண்டே கஸ்டமர் கொண்டே கொடுங்க. அக்கா தான் செஃப்பாமா. அக்கா எத்தனை வருஷம் அக்கா சமையல் தொழில் இருக்கிறீங்க? அப்பளே ஒரு வருஷம் நீங்கள் சமைக்கிறது? அது 20 வருஷமா? பிறந்தாலே சமைக்கிற நம்பிங்க அப்படி. படிப்புலாம் கம்மி தான். ஆனால் சமையல் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுக்கா. நல்லா இருந்துச்சு. ஓவராலாக நீங்கள் தான் பண்ணுறீங்க? ஓகே ஓகே நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு. ஓகே மக்கள், ஓவராலாக இங்கே நெஞ்சாங்குழி வரைக்கும் சாப்பிட்டேன். வேற லெவல் இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அல்டிமேட்டாக இருந்துச்சு. வாங்க உங்கள் ரிவ்யூ பார்த்து வரவங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலாம். ஓகே 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 ப்ரோ. கடை டைமிங் எல்லாம் ப்ரோ கடை 365 நாளும் இருக்கு ப்ரோ. கம்பல்சரி 365 நாளும் இருக்கு. சரிங்களா? ஓகே. காலைல 11:30 மணிலேருந்து நைட்டு 11:30 மணிக்கு கடை இருக்கு. காலைல 11:30 டு நைட் 11:30. நம்ம எப்பவுமே சர்வீஸ் பண்ணி தான் இருப்போம். நீங்கள் இல்லைன்ற ஐட்டமே இருக்காது, எல்லாமே இருக்கு. நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கடமா ரைஸ் இருக்கு, ஸ்பெசிஃபிக்காக சிக்கன் ரைஸ் இருக்கு, அதே ஸ்ப்ரான் ரைஸ் இருக்கு. அதேமாரி வந்து தட்டு இட்லி வர இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். அது எங்கே சிக்கன் ரைஸ் மாதிரி இங்கே இந்த மீன் ரைஸ், ஃபிஷ்ல ரைஸ் இருக்கு. அப்புறம் சொராப்புட் ரைஸ் கூட இருக்கு. சரிங்களா? நீங்க மறக்காம ஒரு டைம் வந்து கடையில் உள்ள சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் நீங்க மறக்கவும் மாட்டீங்க நம்ம கடையை. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகேங்களா? போகலாமா ப்ரோ? அப்படியே அங்கே சாப்பிட்டு அப்படியே இங்கே அப்படியே ஒரு ஃபுட் சேலட்டை வாங்கிட்டு எங்களை மாதிரியே நீங்கள் அப்படியே ஜாலியாக நடந்து கப்புள்ஸாக வந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக வந்தாலும் சரி, அப்படியே போங்க ப்ரோ. முன்னாடி போங்க. அப்படியே வந்தோம்னு வைங்க, ஜாலியாக இருக்கும் மக்கள். போயிட்டு அப்படியே கடல் காற்றை ரசிக்கிட்டு ஹாப்பியாக ஒரு ஹாப்பி எண்டிங் பண்ணிடலாம். புரியல. ஹாப்பியாக அங்கே வரணும்னா ஹாப்பி எண்டிங் பண்ணிடலாண்ணே. முடிச்சுக்கலாம். கோசக்காய். கோசாக்காய், கோசாப்பழம். கரெக்டாக சொன்னீங்க. கோசாப்பழம் தர்பூசணின்னு சொல்லுவா, இங்கே சரி கோசாப்பழம்னு சொல்லுவோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. என்னென்னமோ சொல்கிறாங்க மாலத்தி எல்லாம், அது நம்ம ஃப்யூச்சரில் போகிறோம். பட் இருந்தாலும் அந்த வயிறு நம்பிடுச்சுனாலே அப்போ வர ஒரு சாட்டிஸ்ஃபைடு வேறு எதுலேயுமே வரதில்லை. உண்மையாக சொல்கிறேன், சாப்பாடு தான் ஃபஸ்ட்டு ஒரு மனுஷனுக்கு திருப்தியை கொடுக்கக்கூடியதே சாப்பாடு தாங்க. நல்லா வயிறு நம்ம சாப்பிட்டு அதுலேயும் இந்த மாதிரி ஒரு கடல் காற்றை ரசிக்க வந்தோம்னா எப்படி இருக்குது தெரியுமா? அடாடாடா சொர்க்கம்ன்றது எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்லுவேன், இதை தான் சொல்லுவேன். நல்லா இருக்கு. அத்தனைக்கும் காரணம் நம்ம ப்ரோ. உண்மையிலுமே ப்ரோ இப்போ விளையாட்டுக்கெலாம் பேசல, ரொம்ப ஜாலியாக இருக்குது. அப்படியே இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு மேட்ரிக் பையன் தான் பார்த்தாரு. நான் தான் வற்புறுத்தி இங்கே கூப்பிட்டு வந்தேன். எனக்கு தான் கிரெடிட்ஸ். ஓகே
இதுக்கு மேலே என்ன ப்ரோ வேணும்? எதுவுமே வேணாம் ப்ரோ. இதுதான் வாழ்க்கை. இதுதான் வாழ்க்கை. இதுதான் மக்கள் வாழ்க்கை. போதும்.